படம் ஃபுல்லா பிரச்சனை, படத்துலயும் பிரச்சனை, படம் பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை, படம் பார்த்துட்டு வெளில வந்தாலும் பிரச்சனை, 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 பிரச்சனை. முடியலடா முடியல. வெளில வரவங்க எல்லாம் 3 மணி நேரம் ப்ரோ. முடியல அப்படின்னு வெளில ஒடியாந்துட்டே இருந்தாய்ங்க. அஃப்கோர்ஸ் எனக்குமே அந்த 3 மணி நேரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது முடிஞ்சிருமா? எவ்வளோ நேரம் போகும்? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே அதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. படத்துல ஸ்டோரியும் புரியல, ஸ்க்ரீன் பிளேலயும் பிரச்சனை. ஏன் ஸ்க்ரீன் பிளேல பிரச்சனை அப்படின்னு கேட்டா, படத்துல ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம் இப்படி போயிட்டே இருக்கு, திடீர்னு கட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போகுது, அங்க போகுது, இங்க போகுது, போர்ச்சுகீஸ்ல வந்து ஒரு ராஜா ஆகணும், எதையாவது பண்ணி எதையாவது ஒருத்த கொண்டு வந்து நிப்பாட்டலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அது எதுவுமே கரெக்டா போய் ஆடியன்ஸ் கிட்ட உட்காரல. படத்துக்கு எதுக்காக போலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் போது, பேசும்போது, பக்கத்துல இருக்கவங்க 2, 3 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாஷுக்காக போகலாம் ப்ரோ. யாஷுக்காக போகலாம்னா, யாஷோடைய ரீல்ஸையும், யாஷோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் பார்த்துட்டு போயிடலாமே. எதுக்கு நான் படத்துக்கு போகணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி தான் இந்த படத்த எல்லாருக்குமே, என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்ல வச்சுச்சு. எப்பா முடியல. மனுஷன் போட்டு பெரட்டி பெரட்டி அடிக்கிறாப்புல, கன் எடுத்து சுடுறாப்புல, எல்லாம் பண்றாப்புல. ஆனா அதெல்லாம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. நிறைய கேஸ்டிங் அடிச்சு நவுத்தி தம்சம் பண்ணிருக்காங்க. ஸ்பேஸ் ஆனா எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. ஸ்பேஸ் கொடுக்கறது ஒரு விதத்துல பிரச்சனை ஆகும்ல. கதைக்கு தேவைன்னா ஸ்பேஸ் கொடுக்கலாம். நாங்க போட்டோம் ஸ்பேஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா செட் ஆகல. இந்த ஃபாதர்ஸ் அண்ட் எமோஷனு எப்பா அப்படிதான் இருந்துச்சு. ஆக்ஷன் படம் பார்க்க போறோங்கிற ஒரு மைண்ட் செட்ல போகும்போது, அந்த ஆக்ஷன் படம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் செட்ல தான் உள்ளேயே போய் உட்காருவோம். ஆக்ஷன் படம் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமா இருக்கும், ப்ரூட்டலா இருக்கும், அடல்ட் கண்டென்ட் இருக்கும், வைலன்ஸ் சவுண்ட் அதிகமா இருக்கும். இதெல்லாம் வந்து வெல் ப்ரிப்பேர்ட் எல்லாம் போய் உட்காருவோம். ஆனா அது கதைக்கு ஒத்து வரும் பட்சத்தில் தான் பிரச்சனை கிடையாது. அது கதைக்கு சம்பந்தமே இல்லாத இந்த சென்ஸ், கதையே இல்லாம இதை ஒண்டியுமே கேட்டுட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி இறைச்சலாகி எல்லாம் ஒரு மாதிரி ட்ராமா ஆயிடுவாங்க. இப்ப நான் டீகோட் பண்றேன், இது பண்றேன் அப்படிங்கிறதுலாம் ஓகே. ஆனா வெகுஜன மக்களுக்காக எடுக்கக்கூடிய படம்னு ஒண்ணு இருக்குல்ல, இது எல்லாருமே உட்காந்து பார்க்கணும், எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில கனெக்ட் ஆகணுங்கிறது இருக்குல்ல. அது இல்லைங்கிறதுனால தான் இந்த படத்துல பிரச்சனை. ஆக்சுவலா அந்த படம் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆனிச்சோ அதே எக்ஸ்பெக்டேஷனோட படம் வந்து ரொம்ப கஷ்டம். யாஷ் தாடிலாம் வச்சிருக்காரு, கேப்லாம் போட்டுருக்காரு, கண்ணு வச்சு திக்கு திக்கு திக்குன்னு சுட போறாரு. அந்த ட்ரெய்லர் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தோமே, நல்லா இருக்கிற சீன்ஸ் மட்டும் தான் ட்ரெய்லர் வச்சிருக்கீங்க. அதை மூலம் சொல்றேன்.